பிஎஸ்சியோட Q1 வந்திருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா நல்லாவே இருக்கு. உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட் வந்து அப்பா இருக்கு. ரெவன்யூ வந்து அப்பா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 539 கோடியா வந்து இருக்கு அப்படின்னா 103% வந்து அப்பா இருக்காங்க. போன வருஷம் பண்ணது வந்து 250 கோடியா வந்து இருந்தது. ஸோ ப்ராஃபிட் வைஸ் அப்பா இருக்காங்க. டோட்டல் இன்கமுமே 1000 கோடியே ஃபர்ஸ்ட் டைம் வந்து தாண்டி இருக்காங்க. 1044 கோடி வந்து டோட்டல் இன்கம் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து 958 crores வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அப்புதான். எப்படி இவங்களோட ரெவன்யூ வந்து ஏறுச்சு, அதுக்கான கீ டிரைவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து மெயினா ஏறது வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ல தான் அதிகமா ஏறி இருக்காங்க. கார்பரேட்டுக்கு சர்வீசஸ் கொடுக்குறாங்களா, அதுக்கும் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க, அதுவுமே அப்பா இருக்கு. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமும் அப்பா இருக்கு. ட்ரெஷரி இன்கமுமே அப்பா இருக்கு. ஸோ எல்லாமே வந்து போன வருஷமும் இந்த வருஷமும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் நல்லாவே அந்த அப்பா இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தா இங்க ரெவன்யூல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஆப்பரேட்டிங் எபிட்டாவா பார்க்கும்போது 252 கோடி போன வருஷம் இருந்தது, இப்போ 685 கோடியா இருக்கு, நல்லாவே இருக்கு. அண்ட் தென் எபிட்டா மார்ஜினுமே நல்லாவே வச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வைஸ் மொத்தம் 3 எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெகுலேட்டரி கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுப்பாங்க, அது வந்து ஒரு 110 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி அண்ட் தென் அதை அப்கிரேட் பண்றதுக்காக ஒரு 50 கோடி கொடுத்துருக்காங்க. கிளியரிங் அப்புறம் செட்டில்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு 70 கோடி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி ஈக்விட்டி டெரிவேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதாவது இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து விளையாடுறவங்க இந்த ஆப்ஷன்ஸ்க்காக வந்து பிரீமியம் அமௌண்ட் கொடுத்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ் டெய்லியா பார்க்கும்போது அண்ட் தென் நோட்டேஷனல் பெர்ஃபார்மன்ஸா பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாவே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் விளையாடுறவங்க பிரீமியம் கொடுத்து இங்க வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து வர அமௌண்ட் தான். இதுவும் சூப்பரா இருக்கு. ஸோ ஓவராலா பிஎஸ்சியோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இப்போ இந்த ஷேரை பார்க்கும்போது ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. அடுத்த நியூஸ் வந்து போயிடலாம். டைட்டன் ஷேரோட Q1 வந்திருக்கு. சூப்பராவே இருக்கு இந்த Q1ன்றது. நெட் ப்ராஃபிட் வைஸும் சரி, ரெவன்யூ வைஸும் சரி, எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் ஒரு 52%, ரெவன்யூ வந்து ஒரு 24%, எபிட்டா வந்து 46%, எபிட்டா மார்ஜினுமே ஸ்லைட்டா வந்து அப் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பர்சன்டேஜ் வைஸ் அப்பா இருக்கு போன வருஷமும் இந்த வருஷமும் கம்பேர் பண்ணும்போது. இவங்களோட 80% ஆஃப் த ரெவன்யூ எங்கிருந்து வருது அப்படின்னா ஜுவல்லரி பிசினஸ்ல இருந்து மட்டும் தான் வருது. அதுல இந்த தனிஷ், மியா, ஜோயா இது எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகுது. இவங்க தான் 80% வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுல இன்டர்நேஷனல் பிசினஸ்மே ஒரு 49% வந்து அப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்ல இருக்கு. அதர் பிசினஸா நம்ம வரும்போது இந்த வாட்ச், ஐவிஎஸ், ஸ்கின்னு சொல்லிட்டு இவங்களோட பர்ஃபியூம் பிராண்ட் இருக்கு. அண்ட் தென் பேக்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க. நிறைய ஃபேஷன் பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அப் தான் இருக்கு. இதுல எக்ஸ்பெஷலா பார்க்கும்போது பர்ஃபியூம்ஸ் தான் வந்து அப்பா இருக்கு. ஸ்கின் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து 56% வந்து அப்பா இருக்கு. ஸோ ஓவராலா மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் இந்த Q1 வந்து அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா கோல்ட் பிசினஸ் வந்து சூப்பராகவே இருக்கு. இங்க பிரைஸ் வாலிடேஷன்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கோல்ட் பிசினஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஃபேஷன் ஓரியன்டா வந்தாலுமே எல்லா பிராண்ட்ஸுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்போ அந்த கோல்ட் பிசினஸ் எடுத்துட்டு போய் துபாயில ஆரம்பிக்கிற பிளான் வந்து சக்சஸா முடிஞ்சிரும். ஸோ ஓவராலா Q2 வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அண்ட் தென் ஃபெஸ்டிவல் டிமாண்ட்காக நாங்க வந்து வெயிட் பண்றோம். அதோட கண்ட்ரிபியூஷன் எங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வரட்டும், இன்னும் கோல்ட் சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. TCS வந்து சேலரி ஹைக்கான அந்த டீடைல்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 1ல இருந்து இது எஃபெக்டிவ் வரப்போகுது. இது யார் யாருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு இது எஃபெக்டிவ் வரப்போகுது. அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 80% ஆஃப் த எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. அப்படின்னா மொத்த எம்ப்ளாய்ஸோட கவுண்ட் வந்து 4 லட்சம் பிளஸ் எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. எலிஜிபிலிட்டி கிரேட் என்ன அப்படின்னா C3A என்ற கிரேட் இருக்கவங்க மட்டும் தான் வந்து தர போறாங்க. அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடையாது. C3A கிரேட்ன்றது இங்க 11 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் தருவாங்க. அதோட கொஞ்சம் கம்மியா இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் தருவாங்க. இவங்களோட சிடிசி என்ன இருக்கும் அப்படின்னா 15 லேக்ல இருந்து 35 லேக் வந்து இருக்கும் இவங்களோட சிடிசின்றது. இதுல எந்தெந்த கிரேட் உள்ள இருக்கவங்களும் இன்வால்வ் ஆகல, அவங்களுக்கு எல்லாம் ஐக் கிடையாது அப்படின்னா C3B, C4, C5 இந்த கிரேட்ல இருக்கவங்க யாருக்கும் வந்து ஐக் தரல. அதுவும் எக்ஸ்பெக்டட் ஐக் வந்து 2% தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2ல இருந்து 4% வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். போன வருஷம் அவங்க கொடுத்து வந்து 7 to 9% வந்து கொடுத்துருந்தாங்க. இப்ப 2 to 4% வந்து தரப்போறாங்க. ஐடி கம்பெனிலே இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப தரப்போறது. இந்த வருஷத்தோட ஐக்குன்றது இது வரைக்கும் இந்த என்ஃபோசிஸும் தரல, HCLும் தரல. இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க ஐக்குன்றத. ரிலையன்ஸ்ல இருந்து நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல ஜியோ வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். 1654 பேட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க இந்த பினான்சியல் 2025ல மட்டும். இதுல பேட்டன்ட் அவங்க ஓகே வாங்கினது வந்து 154 பேட்டன்ட் வந்து ஓகே வாங்கியிருக்காங்க. டோட்டலா ஒரு 484 பேட்டன்ட் வந்து ஓகே வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பேட்டன்ட் எல்லாமே எந்த ஏரியாவை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா இந்த 5G அண்ட் தென் அது ரிலேட்டடான ப்ராடக்ட், அப்புறம் வந்து இங்க A&ML, சப்ளை செயின், பிளாக் செயின், டிஜிட்டல் காமர்ஸ் ஃபுல்லாவே வந்து டிஜிட்டல் ஃபோக்கஸா வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான பேட்டன்ட் எல்லாமே வாங்கிட்டாங்க. அப்ரூவலும் நிறைய வந்து வந்துகிட்டே இருக்கு. ரிலையன்ஸ் ரீட்டைல் வைஸ் வந்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்டா வந்து 33,000 கோடி வந்து பண்ண போறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து ஓப்பன் பண்ற பிளான் வந்து இருக்கு. டோட்டலா 2659 ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுல வந்து 2200 ஸ்டோர் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நெட்டா வந்து ஒரு 500 ஸ்டோர்ஸ் தான் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ஸ்டோர்ஸா இப்போ வச்சிருக்கிறதே வந்து ஒரு 19,000 ஸ்டோர்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைல்ன்றவங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹைதராபாத் மெட்ரோ கூட டைப் வந்து வச்சிருக்காங்க. ஹைதராபாத் மெட்ரோல இதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து விற்க போறாங்க. ஸோ இதுல வந்து இந்த கேம்பா கோலா வந்து இன்வால்வ் ஆகுது. அண்ட் தென் இண்டிபெண்டன்ஸ் சொல்ற பேக்கேஜ் வாட்டர் வந்து இன்வால்வ் ஆகுது. கேம்பா எனர்ஜி ட்ரிங்க் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்புறம் ரஸ்கிக்ன்ற பீவரேஜஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து இங்க ஹைதராபாத் மெட்ரோல வந்து விற்க போறாங்க. இது வரைக்கும் எந்த பிளேயருமே ஹைதராபாத் மெட்ரோல வந்து விற்கிறது இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் ப்ராடக்ட் தான் வந்து விற்க போறாங்க. இது வந்து டெய்லி 4 லட்சம் பிளஸ் மக்கள் வந்து இங்க ஹைதராபாத் அந்த மெட்ரோல வந்து டிராவல் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ரிலையன்ஸ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் இங்க மக்களுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னா இவங்க ரிலையன்ஸ் ப்ராடக்ட் தவிர வேற எதுவும் மக்களால அங்க உள்ள வாங்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்.
ஏன்னா பிப்சி கோகோ கோலா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் அந்த ப்ராடக்ட் கிடைக்காது உள்ள. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல இருந்து இப்போ யூனிவர்சல் பேங்க் வந்து மாற போறாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கான அந்த சர்டிபிகேட் லைசன்ஸா வச்சிருந்தாங்க. 2015 லைசன்ஸ் கிடைச்சிச்சு. 2017 இருந்து பேங்க் ஆபரேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்க. அப்பத்துல சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணி இப்ப ஆர்பிஐ கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க யூனிவர்சல் பேங்கா மாறுறதுக்கு. அப்படின்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இவங்க என்னென்ன கார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க, டெபிட் கார்ட்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாமே இவங்களாலையும் வந்து பண்ண முடியும். ஒரு பெரிய பேங்க் என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே இவங்களும் பண்ணுவாங்க. இதுக்கு எம்டிஎன்சிஓனா சஞ்சய் அகர்வால் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட இத்தனை நாள் உழைப்பு தான் வந்து இதுக்கான காரணமா வந்து இருக்கு. அண்ட் தென் இப்போ ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பெரிய பேங்க்ஸ் என்னென்ன பண்றாங்களோ அது மாதிரி நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓவராலா ஒரு 2505 பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க இங்க இந்தியாவில மட்டும். இங்க நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. 21 ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்காங்க. யூனியன் டெரிட்டரிஸா வந்து பார்க்கும்போது 4 டெரிட்டரிஸ்ல வந்து இருக்காங்க. கஸ்டமர் பேஸா ஒரு கோடியே 15 லட்சம் பேர் வந்து இருக்காங்க உள்ள. அண்ட் தென் எம்ப்ளாயிஸுமே ஒரு 53,000 பேர் வந்து இருக்காங்க. ஸோ ஓரளவு ஒரு பெரிய பேங்கா எமர்ஜ் ஆகிறதுக்கான அந்த ஒரு பிளான் வந்து போக போகுது இப்போ ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ட்ரம்போட டேரிஃப் வந்து 50% அப்ளிகபிள் ஆக போறது உறுதியாகிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியாவோட பிளான் இப்போ வந்து 3 பில்லர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வர போறாங்க. அந்த பில்லர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்றேன், அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ட்ரேட் டீல் வந்து சுமூகமா முடியாது, அவங்க 50% டேரிஃப் வந்து அப்ளிகபிள் தான் பண்ண போறாங்க அப்படின்றது. ஏன்னா 25ஆம் தேதி வரைக்கும் இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும். அன்னைக்கு தான் ஃபைனல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்ளிகபிள் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த ஃபைனல் டாக்ல யூஎஸ் டிமாண்ட் பண்றது ஒரே விஷயம் தான், அவங்களோட ஃபார்மிங் ப்ராடக்ட் அண்ட் தென் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் ஜிஎம் பிளான்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வர போறாங்க. அதுதான் ஜெனடிக் மொபிலிட்டி. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இந்த ஹைபிரிட் தக்காளி, ஹைபிரிட் வெங்காயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ற மாதிரி அவங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து இறக்க போறாங்க. இதுக்கான பெர்மிஷன் நம்ம இந்தியா வந்து தரல. ஏன்னா எங்க ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனால யூஎஸ் டிமாண்ட் பண்றது அந்த ஒரு விஷயம் தான். இந்தியா வந்து வேணாம்னு சொல்றது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அண்ட் தென் இங்க ஆயில் ட்ரேடும் வந்து நம்ம ரஷ்யா கூட வச்சுக்கிறதும் பிடிக்கல. ஸோ இது எல்லா ரீசனா அவங்க 50% வந்து வச்சிருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து இதை இறக்கிறதுக்கான சான்சஸே வந்து லெஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுக்காக இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 3 பில்லர் ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு 2200 கோடி வந்து இதுக்கான பட்ஜெட்டா ஒதுக்கி இங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்றதுக்கான அந்த ப்ரொமோஷன்ஸ், மற்ற கண்ட்ரிஸ் பண்றதுக்கான ப்ரொமோஷன்ஸ் இதுல இன்வால்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. மார்க்கெட் டைவர்சிபிகேஷன் செகண்டா இருக்கு. இங்க யூஎஸ்ல ப்ராடக்ட் விற்கலன்னா அதர் மார்க்கெட்ஸ்ல எப்படி போய் இன்வால்மெண்ட் ஆகலாம், அதே அளவுக்கான ரிசல்ட்ஸ் எங்கிருந்து வரும், அந்த அளவுக்கான ப்ராஃபிட் வந்து இங்க எப்படி எம்எஸ்எம்இ அண்ட் தென் எஸ்எம்இ எல்லாம் வந்து பண்ணுவாங்க, அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு மார்க்கெட் டைவர்சிபிகேஷனுக்கான பிளான் இருக்கு. அப்புறம் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இங்க ஃபாரின் மார்க்கெட்ல ஒரு வேலை ஒர்க் ஆகல அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல எப்படி வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வரலாம், இங்கே எப்படி அந்த சேல்ஸ் வந்து பண்ணி அந்த அளவுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற பிளான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இது எல்லாம் தான் இந்த ட்ரேட் டீல்ஸ் சுத்தி இருக்கிற விஷயமா இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q1 வந்திருக்கு. ஸோ இந்த Q1 வந்து ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 48%, ரெவன்யூ வந்து ஒரு 31% வந்து அப் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் சேல்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கு. இந்த என்னதான் கோல்ட் பிரைசஸ் வந்து மேலே கீழே போனாலும், பிரைஸ் அதிகமா இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சேல்ஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டிமாண்ட்காக வெயிட் பண்றோம். இந்த ஃபெஸ்டிவல் வந்த உடனே எங்களோட சேல்ஸ் வந்து இன்னும் பூஸ்டப் ஆகும். இது வந்து Q2 அண்ட் தென் Q3ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சன் டிவியோட Q1 வந்திருக்கு. இந்த Q1 நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கு. இங்க ப்ராஃபிட்டும் டவுன், ரெவன்யூமே டவுன், எபிட்டா மார்ஜினுமே வந்து டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் ஆட் ரெவன்யூ பார்க்கும்போது டவுன் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. இது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 3% வந்து டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 1.5% வந்து டவுன் ஆயிருக்கு. எபிட்டாமே ஒரு 13% வந்து டவுன் ஆயிருக்கு. ஆட் ரெவன்யூ ஒரு 11% வந்து டவுன் ஆயிருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ மட்டும் ஒரு 10% வந்து அப் ஆயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் ரெவன்யூவா இந்த ஐபிஎல் அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்காவோட T20 பிரான்ச்சைசஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து போகுது. இதோட ரெவன்யூ வந்து அப் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த சன் டிவி நெட்வொர்க் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்னும் இன்வால்மெண்ட் ஆகலாம், அதுவும் மெயினா கிரிக்கெட்ல வந்து இன்வால்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகேல இருக்க நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் டீம் வந்து இருக்கு. அதை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. 100 மில்லியன் யூரோஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு பிளானா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா சன் டிவியோட நெட்வொர்க் வந்து Q1 இங்க வந்து சரியில்லை, எல்லாமே வந்து டிராப் டவுன் தான் இருக்கு. ஆட் ரெவன்யூ அவங்க கிட்ட வரல. கோத்ரேஜ் கன்சூமர்ஸோட Q1 வந்திருக்கு. இங்க ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இல்ல. 0.4% தான் வந்து அப்பா இருக்காங்க. ரெவன்யூ வந்து 10% வந்து அதிகமா இருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. இந்தியா பிசினஸ் நம்ம இப்ப செக் பண்ணோம் அப்படின்னா ரெவன்யூ growth வந்து இங்க தான் 8% வந்து அப்பா இருக்கு. இந்தியா பிசினஸ் சூப்பரா இருக்கு. இந்தியா பிசினஸ்ல இந்த ஹிட் பிராண்ட் இருக்குல்ல, இந்த ஹிட்ல வந்து இந்த பூச்சி இதெல்லாம் சாவடிக்கிறதுக்கான அந்த ஹிட் பிராண்ட் வந்து சூப்பரான சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதுவும் ஆனா சிங்கிள் டிஜிட் growth-ஆ தான் வந்து இருக்கு. ஸோ அப்புறம் பர்சனல் வாஷ், ஸோ இந்த சிந்தால் சோப்லா இவங்க தான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதோட சேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. எதனால இங்க கமாடிட்டி பிரஷர் வந்து இருக்கு. ஸோ பிரைசிங் எல்லாமே வந்து இங்க பிரஷர் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ ஃபுல்லாவே இந்த வலாட்டிலிட்டி இருக்கும் போது இங்க இந்த பர்சனல் வாஷும் சரி, சோப்பும் சரி இங்க வந்து விற்க முடியல அவங்களால.
இன்செக்டிசைட்ஸுமே வந்து இங்க வந்து விற்க முடியல. அதோட சேல்ஸ் growthமே வந்து சிங்கிள் டிஜிட்ல ஹை growth இருந்தாலும் டபுள் டிஜிட் growth வந்து இல்ல. இன்டர்நேஷனல் பிசினஸா பார்க்கும்போது இந்தோனேஷியாவோட பிசினஸ் வந்து ஃபிளாட் ஆயிடுச்சு. 4% வந்து டவுன் ஆயிருக்கு. ஆப்பிரிக்கா, யுஎஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு 30% வந்து அப்பா இருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த கோத்ரேஜ் ஏர் பவர் பாக்கெட்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஃபிராக்ரன்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்கு. அப்புறம் ஆர்கானிக் சேல்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. லாட்டின் அமெரிக்காலுமே ஒரு 18% வந்து growth வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து ஹை சிங்கிள் டிஜிட் growth வந்து இருக்கு. டபுள் டிஜிட் growthக்காக ஃபோக்கஸ் வந்து பண்ண போறாங்க. ஜைடஸ் கம்பெனில ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஸ்பெஷலான ஒரு அப்டேட் தான். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாவா இருக்கு. என்ஓசி வந்து கனடா கிட்ட வந்து வாங்கிட்டாங்க. இது எதுக்கான என்ஓசி அப்படின்னா, கனடால வந்து ஸ்மோக்கிங் வந்து அதிகமா பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின்ல ஃபுல்லாவே ஸ்மோக்கிங் அதிகமா பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஸ்மோக்கிங் விடணும் அப்படின்னா ஜைடஸ் வந்து அதுக்கான ஒரு மருந்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேப்லெட் பேர் வந்து ZDS வேரனாசில்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட். இது வந்து இந்த 0.5 மில்லிகிராம் அப்புறம் 1 மில்லிகிராம் டேப்லெட்டா வந்து இது இருக்கு. ஸோ இந்த மாத்திரை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமா இந்த ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அங்க விற்கிறதுக்கான என்ஓசி வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க விற்க போறாங்க. 92 கோடி வந்து நம்பூர் வேல்யூவேஷன்ஸ் படி அங்க மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் வந்து பிடிக்க போறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வந்து இன்டேக் பண்ண கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஸ்மோக்கிங் பண்றதுக்கான அந்த நிக்கோட்டின் வந்து அதுதான் டோபமைன் கொடுக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சமா வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அண்ட் தென் ஸ்மோக்கிங் பண்ணா அந்த ஒரு ப்ளஷர் கிடைக்கிறத வந்து கொஞ்சமா அழிச்சிரும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஸ்மோக்கிங் பண்ண மாட்டாங்க அப்படின்றதா இந்த மாத்திரையோட கான்செப்டா இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றத இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான என்ஓசி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கனடால வந்து விற்க போறாங்க. பட் எந்த ஸ்மோக் பண்றவங்க வந்து வாங்கி இதை போடுவாங்கன்னு தெரியல. பட் பார்க்கலாம் எப்படி சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட Q1 வந்திருக்கு. இந்த Q1 வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இது வரைக்கும் இந்த Q1ஓட சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 21%, ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் வந்து ஒரு 3%, வால்யூம் growth அண்ட் தென் எபிடா growth எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. வால்யூம் growth வந்து ஒரு 2%, எபிடா growth வந்து ஒரு 21% வந்து இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க காஸ்ட் கட்டிங் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இன்வென்ட்ரியில அவங்க செலவு பண்ற காஸ்ட் வந்து கரெக்டா கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து 1%, இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து 78% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மேஜர் காஸ்ட் வந்து இங்க இன்வென்ட்ரியில குறைச்சிருக்காங்கன்னு சொன்னல. ஸோ இதுதான் ப்ராஃபிட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்ப இந்த இன்வென்ட்ரி காஸ்ட்னா என்ன அப்படின்னா, இங்க எல்லாமே இந்த குடோன் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த ஜாக்கி பிராண்ட்ல இருக்க இந்த இன்னர் வேர்ஸ் அண்ட் தென் எல்லாமே வந்து ஒரு குடோன் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த குடோன்ல வந்து ஒருவேளை சேல்ஸ் நடக்கல, தென் அங்க கரெக்டா போய் சேரல, இங்க நிறைய வந்து எங்க வேஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து போயிடும், நிறைய வந்து யூஸ் பண்ணாமலே போயிடும் அங்க குடோன்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டா வந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவுமே வேஸ்ட் ஆக விடாம வந்து பாத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்வென்ட்ரி காஸ்ட் 78% குறைஞ்ச உடனே இவங்களோட ப்ராஃபிட்ல அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கு. டிமாண்ட் வந்து அர்பன் ஏரியால கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இவங்க பிரீமியமா இந்த ஜாக்கில வந்து இன்னர் வேர்ஸ் வந்து விற்கிறாங்க. மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே அது வந்து நல்லாவே சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டயர் 2, டயர் 3 சிட்டிஸ், அதாவது கிராமப்புறத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாக்கியோட சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரெண்டோட Q1 வந்திருக்கு. ட்ரெண்டோட Q1 நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்க நல்லாவே வந்து இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 9.5%, ரெவன்யூ வந்து ஒரு 19% வந்து அப்பா இருக்கு. பட் இதுவே இந்த சேல்ஸ் growthன்றது ஸ்லோ தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ப்ராஃபிட் ரெவன்யூ அப்பானாலும் சேல்ஸ் growth வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கான ரீசனா அவங்க சொல்ல வர்றது வந்து இங்க ஃபேஷனுக்கான அந்த டிமாண்ட் வந்து கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவங்களோட வெப்சைட் அண்ட் தென் ஜூடியோ எல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1043 டோட்டல் ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க இவங்க இந்த வெப்சைட் ஜூடியோ எல்லாமே சேர்த்து. இந்த குவார்டர்ல மட்டும் ஒரு 12 புது ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே வந்து இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வந்து டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அங்கதான் வந்து அதிக ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. மார்ஜின் வைஸ் பார்க்கும்போது இங்க வெப்சைட் அண்ட் தென் ஜூடியோல வந்து மார்ஜின்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆகல. ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றாங்க. பட் ஸ்டார் பசார்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்டார் பசார்ல பெரிய அப்டேட் வந்து எடுத்துட்டு வர முடியல. அங்க FMCG டிமாண்ட் இருக்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க. பட் அதை எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கான பிளான் வந்து இல்ல. ஏற்கனவே 2 ஸ்டோர்ஸ் ஓப்பன்ல இருந்தது. இந்த Q1 வந்து 2 ஸ்டோர்ஸ் வந்து மூடி இருக்காங்க. ஸோ இங்க ஸ்டார் பசாரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. பட் இன்னும் அதுக்கான ஒர்க் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சேர்மன். ஜூடியோ அண்ட் வெப்சைட்ல வந்து இந்த ஃபேஷன்ஸை தாண்டி வந்து இங்க நிறைய வந்து விற்கிறாங்க. இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், ஃபுட் வேர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா விற்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு 20% வந்து இவங்களோட ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. ஓவராலா ரிசல்ட் சூப்பரா இருந்தாலும் சேல்ஸ் growth வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் வந்து மூவ் ஆன் பண்றாங்க. மஹேந்திரா வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு தேங்க் பண்ற விதமா. அது என்ன அப்படின்னா, ESOP ஆப்ஷன் வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ESOPனா ஒன்றும் இல்லை, எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஓன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை வந்து இப்போ கொடுக்க போறாங்க. ஒரு 3 கம்பெனில வந்து கொடுக்க போறாங்க இந்த மஹேந்திரா நிறுவனத்துல. ஒன்னு வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆட்டோ அண்ட் ஃபார்ம் செக்டர்ஸ்க்கு, அடுத்து மஹேந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல், அடுத்து வந்து மஹேந்திரா லாஸ்ட் மைல் மொபிலிட்டி. இங்க வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இருக்கவங்களுக்கு வந்து தரல, இந்த மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கு மட்டும் தரல. இந்த ஃப்ளோர்ஸ்ல ஒர்க் பண்ற இந்த டிராக்டர் அண்ட் இந்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாரும் ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து தராங்க. இதோட வேல்யூ வந்து ஒரு 400 கோடியில இருந்து 500 கோடி வந்து வரும் இந்த ESOP தரது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 23,000 எம்ப்ளாய்க்கு வந்து தர போறாங்க. அவங்க வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ அவைலபிள் பண்ணிக்க போறாங்க. இவங்க வந்து இந்த ESOP தரது வந்து RSU-வா வந்து தராங்க. RSU அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக் யூனிட்ஸ். அப்படின்னா இவங்களால வந்து இந்த ஸ்டாக்ஸ் இப்போ அவைலபிள் பண்ணிக்கிட்ட உடனே எல்லாம் விற்க முடியாது இவங்க நினைச்சாலும். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லாக்கிங் பீரியட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே வித்துக்கலாம். ஓவராலா இன்னைக்கு நிறைய நியூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எல்லாமே டக்கு தான் போயிருக்கும். கொஞ்சம் வந்து நீங்க ஸ்பீடா இருக்கு அப்படின்னா
0.5x இல்ல 0.90x அந்த மாதிரி வச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா என்னோட நேச்சுரல் ஃப்ளோவே வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடா தான் வந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்ட வந்து ட்ரை பண்றேன். இப்போதைக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டா தான் போற மாதிரி இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு தான் போகும். பட் நீங்க வந்து ஸ்லோவா கேட்டுக்கங்க. அண்ட் தென் நானும் ஸ்லோவா பேச ட்ரை பண்றேன். போக 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 எனக்கு இப்போதைக்கு வந்து வர்றது இந்த அளவுக்கான நேச்சுரல் ஸ்பீட் தான் வந்து வருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, போக போக வந்து சரி பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து உங்களோட ஸ்டாக்ஸ் நீங்க கேட்டிருந்தது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நிறைய நியூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யார் யாரெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இந்த Q1 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.